اللهم أسألك بكل اسم هو لك سميت به نفسك أسألك நான் கேட்கிறேன் அல்லாஹ் யாரிடத்திலே உன்னிடத்திலே கேட்கிறேன் بكل اسم ஒவ்வொரு பெயரை கொண்டு எந்த பெயர் هو لك உனக்கு சொந்தமான பெயரை கொண்டு سميت به نفسك அந்த பெயரை நீ உனக்கென சூட்டிக் கொண்டாய் உனக்கென நீ சூட்டிக் கொண்ட அத்தனை பெயர்களை கொண்டும் ரப்பே உன்னை அழைத்து கேட்கிறேன். அல்லாஹ் அக்பர். ஏன் நம்மால் அறிய முடியுமா அல்லாஹ்விற்கு எத்தனை திருப்பெயர்கள் என்று? நிச்சயமாக அறிய முடியாது. அந்த பெயர்களை எல்லாம் நம்மால் சொல்ல முடியாது. கண்ணியத்திற்குரியவர்களே, ஆகவே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த விஷயத்தில் உட்பட்டவர்கள் தான். வமா உதீது மினல் இல்மி இல்லா கலீலா. அதில் யாரும் அடங்குவார்கள்? முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வமா உதீது மினல் இல்மி இல்லா கலீலா. கல்வியில் அற்ப அளவை தவிர உங்களுக்கு கொடுக்கப்படவில்லை. யாரும் அடங்குவார்கள்? எல்லா நபிமார்களும் அடங்குவார்கள். அத்தனை நபிமார்களும் அடங்குவார்கள். மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் ஹிதர் அவர்களும் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் கடைசியில் பேசிக்கிட்டு திரும்பி போகும் பொழுது அந்த அறிவிப்பில் என்ன வருகிறது? அங்கே ஒரு சின்ன ஒரு குருவி அந்த பெரிய ஆற்றிலே அப்படி தன்னுடைய அழகை அப்படி குத்தி எடுக்குது தண்ணி குடிக்கிறதுக்கு. ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், மூசா அதோ பார், அதோ பார். அந்த சிறிய பறவை தனது அழகை அந்த கடல் போன்ற ஆற்றிலே நனைத்து எடுக்கும் போது அதனுடைய அழகின் நுனியிலே எவ்வளவு தண்ணீர் ஒட்டி இருக்கும் மூசா. அவ்வளவுதான் எனது இல்மும் உனது இல்மும் அல்லாஹ்வுடைய இல்மிலே. அவ்வளவுதான் எனது இல்மும் உனது இல்மும் அல்லாஹ்வின் இல்மிலே. அல்லாஹ் قل لو كان البحر مدادا لكلمات ربي لنفد البحر قبل أن تنفد كلمات ربي ولو جئنا بمثله مددا لو أن ما في الأرض من شجرة أقلام والبحر يمده من بعده 7 أبحر ما نفدت كلمات الله. சூரா கஹ்ஃபுடைய கடைசி வசனத்தையும் சூரா லுக்மானுடைய வசனத்தையும் படித்து பாருங்கள். பூமியில் உள்ள அத்தனை மரங்களும் எழுதுகோள்களாக மாற்றப்பட்டு ஒரு கடலுக்கு பின்னால் ஒரு கடலாக 7 கடல்களையும் மையாக மாற்றினாலும் அல்லாஹ்வுடைய இல்மை எழுதி முடிக்க முடியாது. அப்ப அல்லாஹ்வுடைய பெயர்கள் அதிலே எவ்வளவு இருக்கும் சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்வை எப்படி புகழ்கிறார்கள் பாருங்கள். அல்லாஹ் உனக்கென நீ வைத்துக் கொண்ட அத்தனை பெயர்களையும் கூறி புகழ்ந்து துதித்து அவற்றை உனக்கு நீ சூட்டி மகிழ்வதை போல அவற்றையெல்லாம் உனக்கு உரித்தாக்கி நான் கேட்கிறேன் யா அல்லாஹ். அந்த பெயர்களின் பொருட்டால் கேட்கிறேன் அல்லாஹ். அந்த பெயர்களின் பரக்கத்தால் கேட்கிறேன் அல்லாஹ். யாருடைய பரக்கத்தாலையும் கேட்க முடியாதுங்க. அல்லாஹ்விடம் அவனுடைய பரக்கத்தை கொண்டு கேளுங்கள். தபாரகஸ்மு ரப்பிக தில் ஜலாலி வல் இக்ராம். ரப்புடைய பெயர் மட்டும்தான் பரக்கத் பொருந்தியது. வேற யாருடைய பெயருக்கும் சொல்ல முடியாது. இன்னைக்கு பேருக்கு பின்னாடி தாமத் பரக்காத்துன்னு எழுதிப்பாங்க. என்ன எழுதிப்பாங்க? தாமத் பரக்காத்துஹும். இவங்கெல்லாம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்து ஃபுலான் ஃபுலான் தான் சொல்லணும். அவங்க பரக்காத்துக்கு சொல்லக்கூடாது. ஏன்னா அவங்க பரக்கத்து எங்க இருக்குங்கிறாங்க? அவர்கள் நம்புகிற மனிதர்களிடத்திலே இருக்கிறது என்று சொல்கிறார்கள். ஹஸ்ரத் பரக்கத்துங்க எல்லாமே எங்களுக்கு என்ன சொல்றாங்க? எல்லாமே எங்களுக்கு ஹஸ்ரத் பரக்கத்தான. ஹஸ்ரத் பார்வைப்பட்டதுக்கு பிறகுதான் எங்களுக்கு கடையே வியாபாரமே அப்படியே பிச்சுக்கிட்டு அடிக்குதுல. செங்கல் போய் கொண்டு வராருங்க. எங்க வீடு கட்டுறதுக்கு செங்கல் 400-500 கிலோமீட்டர் போய் பாபா ஓதி கொடுத்தாராம். இல்ல செங்கல்ல ஓதி கொடுத்தாரா கொண்டாந்து வைக்கிறாங்க கதை. எப்படிப்பட்ட நம்பிக்கை பாருங்கள். தமாஷ் செய்யறதுக்கு சொல்லலை. எப்படி நம்பிக்கை. பெரியார் கொடுத்த காசு 10 ரூபாய் பாக்கெட்ல வச்சுக்கிட்டே அலைவார், பர்சில் வச்சுக்கிட்டே அலைவார். இல்லை சகோதரர், நபிமார்கள் பயன்படுத்திய
நபிமார்களுடைய பொருட்களை தவிர வேறு எவற்றையும் சேர்த்து சேமித்து வைப்பதற்கு எந்த விதமான அனுமதியுமே நமக்கு கிடையாது. புரியுதுங்களா? அதையும் நபிமார்களுடைய பொருளை வைக்கும் போது கூட அதிலும் பல கண்டிஷன் இருக்கு. இன்னைக்கு பெரிய பிரச்சனை இன்னைக்கு என்னன்னு சொன்னா, காஷ்மீர்ல ஒரு முடி இருக்கான், அப்புறம் எங்க ஒரு முடி இருக்கான், இங்க பரங்கிப்பேட்டையில் கூட பரங்கி மலையில ஒரு முடி இருக்குமாங்க. என்ன முடி? ரசூல் சட்டையா ஏதோ ஒன்று. இது எதுக்குமே சனது கிடையாதுங்க. புரியுதா? எதுக்குமே ஆதாரம் ப்ரூஃப் கிடையாது, சும்மா அள்ளி விட வேண்டியதான். திருவல்லிக்கேணியில் இருக்கா? சுபான ரொம்ப பக்கத்தில் இருக்கு. அல்லாஹ் இவ்வளோ பக்கத்தில் இருந்து தெரியாம போச்சு. லா இலாஹ இல்லல்லாஹ். அப்ப யாருடைய பொருட்டால் கேட்க வேண்டும்? அல்லாஹுவின் பொருட்டால், அல்லாஹுவின் பெயர்களின் பொருட்டால். வலில்லாஹில் அஸ்மாஉல் ஹுஸ்னா ஃபதுஊஹு பிஹா. அல்லாஹ்விற்கு அழகிய பெயர்கள் இருக்கின்றன, அவற்றை கூறி அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள், அவற்றை கூறி அல்லாஹ்வை அழையுங்கள். அவ் அன்ஸல்தஹு ஃபீ கிதாபி, அல்லது இன்னும் அந்த பெயரை உனது புத்தகத்திலே நீ குறிப்பிட்டிருக்கிறாய், உனது வேதத்திலே அந்த பெயரை நீ இறக்கி இருக்கிறாய், குர்ஆனில் இருப்பதை போன்று. அல்லாஹ் அர் ரஹ்மான் அர் ரஹீம் அல் அலீம் அல் கபீர். அவ் அல்லம்தஹு அஹதம் மின் ஹல்கி, உனது வேதத்தில் இல்லை என்றாலும் உனது அடியார்களில் ஒருவருக்கு நீ அதை கற்றுக் கொடுத்திருக்கலாம், நபிமார்களை போல. புரியுதுங்களா? நபிமார்கள் தான் இந்த விஷயத்துக்கு தகுதியானவங்க. அல்லாஹ் எனக்கு ஸ்பெஷலா கற்றுக் கொடுத்தான்னு எவனும் சொல்ல முடியாது, சொன்னா அவ்வளவு பிரச்சனையா இருக்கு. புரியுதுங்களா? நமக்கு என்ன, நமக்கு குர்ஆன், நமக்கு ஹதீஸ், அதிலிருந்து நாம் புரிந்து கொள்ளுகிற அந்த புரியுதல் தான். அதுக்கு மேல தனியா ஸ்பெஷலா எனக்கு ஏதாவது சொந்தம்னு சொன்னா ஒருத்தன், அவன் மகா பொய்யன் என்று புரிந்து கொள்ளுங்கள். அவ் அல்லம்தஹு அஹதம் மின் ஹல்கி. இங்க கூட பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் தூதர் இந்த ஹபீபை விடவா அல்லாஹ்விடத்திலே ஒரு நெருக்கமானவர், ஒரு பாசத்திற்கும் ஒரு நெருக்கத்திற்கும் உரியவர்கள் இருக்கிறார்கள், தன்னை சொன்னார்களா? எப்படிப்பட்ட பணிவு பாருங்கள். நமக்கு கொஞ்சம் வந்தோடனே காலர் தூக்கிக்குது, கழுத்து தூக்கிக்குது, உட்கார முடியல, நிற்க முடியல. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். ஊதீது இல்மல் அவ்வலீன வல் ஆகிரீன் வலா ஃபக்ர். முன்னோர் பின்னோர் அனைவரின் இல்மும் எனக்கு கொடுக்கப்பட்டது, தற்பெருமை இல்லை. அன சய்யிது உல்தி ஆதம், நான் ஆதமின் சந்ததிகளுடைய தலைவனாக இருக்கிறேன். லா ஃபக்ர், எனக்கு பெருமை இல்லை. ஒன்றும் இல்லைங்க, சும்மா இதில் ஒரு நாளில் ஒன்று வைத்துக் கொள்ளுங்களேன். அதுல ஒரு, அதுவும் பொது சொத்துல பள்ளிவாச கட்டி, எப்படி? புரியல நான் சொல்றது. ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட் உதாரணத்துக்கு வச்சுக்கங்களேன், சரி, அவ்வளோ கூட ஒரு 250 ஸ்கொயர் ஃபீட் ஒரு கிராமத்தில் அல்லது ஒரு இடத்துல, அதுவும் பொது சொத்துல காசு, பொதுமக்கள்கிட்ட காசு வாங்கி ஒரு பள்ளிவாசலை கட்டி அதுக்கு 4 பேர் சேர்ந்து சரி போயிட்டு போறாரு அப்படின்னு இவரை தலைவர் ஆக்கிட்டா, அப்பா பார்க்கணுமே, பட்டம் கூட அவ்வளவு உயரத்தில் பறக்காதுங்க மெட்ராஸ் மெரினா பீச்சில். என்ன அந்த மாதிரி ஆளு தென்னாவட்டா, என்ன கதர் சட்டா, ஆச்சு ஊச்சி, இமாமாவது கிமாமாவது, மோதினாவது கித்தினாவது, யார் டேங்கப்பா பந்தாவை பார்க்கணுமே. சும்மா பள்ளிக்கு வரமாட்டாரு, வந்தா கீழே உட்கார மாட்டாரு, சேர்ல தான் உட்காராரு. வந்தவனே மோதினார் போய் ஃபேனை ஓடி போய் போட்டுருணும், கால் மேல கால் போட்டுப்பாரு, இமாம் சாப் அப்படின்னு தான் சொல்லுவாரு. யாரையும் மதிக்க மாட்டார். என்னங்க என்னாச்சுங்க? ஒரு 4 செவத்துக்கு, அதுவும் பொது சொத்துல வாங்கின பள்ளிவாசலுக்கு இவரை தலைவர் அப்படின்னு ஆக்கிட்டா போதும். எப்படி? இவரை முத்தவல்லின்னு ஆக்கிட்டா போதும், அப்புறம் பார்க்கணுமே, தரையிலே நடக்க மாட்டாருங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, பெருமை அடிப்பவனை விட கேவலமானவன் அல்லாஹ்வின் பார்வையிலே எவனும் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மறுமையிலே
ஒரு சிறு சிறு எறும்புகளை போல உங்கள் கால்களில் மிதிப்படுகிற, உங்கள் கால்களால் நசுங்கி சாவுகிற சிறு சிறு எறும்புகளை போல மஹ்ஷரிலே பெருமை அடித்துக் கொண்டவர்கள் எழுப்பப்படுவார்கள், இருப்பார்கள். மக்கள் எல்லாம் நசுக்கிட்டு போவாங்க. எல்லாம் எப்படி ஆக்கியிருப்பாங்க நிலைமையா? புரியல சொல்றது. எனக்கு வேற சந்தேகமாகவே இருந்துகிட்டு இருக்கு. நீங்க எல்லாம் பயான் கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்களா? என்ன பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க, அது என்னமோ கரெக்டு தான். என்ன செஞ்சுட்டு போவாங்க? நசுக்கிட்டு போவான், மிதிச்சுக்கிட்டு போவான். ரொம்ப கெத்தா இருந்தீல, யாரும் இடிச்சா என்ன இடிச்சிட்டியா? எப்படி இவர் கார் வந்தா ரோட்ல எவனுமே நடக்க கூடாதுங்க, அங்க இருந்து ஆறு அடிச்சுட்டு வருவான், காது செவிடா போற மாதிரி. நான் பெருமைங்கிறீங்க. எதுவுமே இவர் வந்தா யாரும் குறுக்க வரக்கூடாது. இவர் கடையில போய் நின்னா உடனே எல்லாரும் திரும்ப கியூ ரிவர்ஸ்ல போயிடணும். இவர் தான் முதல்ல நிக்கணும். எங்கேயுமே கியூல நிக்க மாட்டாரு. எங்கேயுமே எதுவுமே இவருக்கு தாமதம் ஆயிடக்கூடாது. உடனே அல்லாஹ் என்ன கேவலமான பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பெருமை அடிப்பவர்கள் மஹ்ஷரிலே எப்படி எழுப்பப்படுவார்கள்? கஅம்சாலி துர், சும்மா அப்படியே காலில் மிதிப்பட்டு சாவும் பாருங்க, சின்ன 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 அந்த மாதிரி இருப்பாங்களா? எல்லாம் ஏறி ஏறி மிதிக்க வேண்டியதுதான். யாரையெல்லாம் மிதிக்கணுமோ அங்கே வந்து மிதிச்சு. எப்படி உங்க ஊர்ல இப்ப யாரெல்லாம் நீங்க மிதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அங்க வந்து மிதிச்சுங்க. உனது அடியார்களில் ஒருவருக்கு நீ கற்றுக் கொடுத்திருக்கலாம். ரசூல் எப்படி சொல்கிறார்கள் பாருங்கள். அல்லது உனக்கென நீ மறைத்து வைத்திருக்கும் மறைவான இல்மிலே அதை நீ விசேஷமாக சிறப்பாக வைத்திருக்கலாம், வேற யாருக்கும் கற்றுக் கொடுக்காம. அப்ப இதிலிருந்து என்ன தெரிகிறது? இல்முல் கைப் என்ற மறைவான அந்த இல்ம் அல்லாஹ்விற்கு சொந்தமானது. அதிலிருந்து அல்லாஹ் நாடிய அளவைத்தான் அவனுடைய அடியார்களுக்கு தூதர்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறானே தவிர அத்தனையும் அல்லாஹ் கற்றுக் கொடுத்து விடவில்லை. எனவே அல்லாஹ்வின் அடியார்களில் எவரையோ, அது மலக்கையோ நபியையோ, இல்முல் கைப் உடையவர் என்று நம்பினால் அது இறை நிராகரிப்பாக, குஃப்ராக ஆகிவிடும்.